மக்களவை கூட்டணியினுடைய தலைவர்களுக்கு, அதனைத் தொடர்ந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருப்பூர் மாவட்ட மாணவரணி சார்பாக அதுபோன்று அந்த ஊழல் தொழிலாளர்களுடைய கேமராவை சுற்றி இருக்கின்ற மக்களவை கூட்டணியினுடைய தோழர்கள் அமைதி காத்து பின்னர் இருக்கின்ற அந்த இருக்கைகளை அமர்ந்து ஒத்துழைப்பு தருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். At least bring back the Prime Minister to India when the Parliament is going on. He's outside most of the time. நம்முடைய பிரதமர் மோடி அவர்கள் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய சாதனையை செய்திருக்கிறார். ரெக்கார்டை உருவாக்கியிருக்கிறார். என்ன தெரியுமா? இப்பொழுதுதான் அவர் தொடர்ந்து நீண்ட நாட்கள் இந்தியாவில் இருக்கிறார். இதுவரை 38 முறை வெளிநாடுகளுக்கு போயிருக்கிறார். அவர் எத்தனை முறை வெளிநாடுகளுக்கு போனார் என்று நாடாளுமன்றத்திலே கணக்கு கொடுக்க முடியும். அத்தனை முறை சென்றிருக்கிறார். அவர் ஆட்சிக்கு வருவதற்கு முன்பு கொடுத்த உறுதிமொழி என்ன? மோடி வந்தால் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கருப்பு பணம் இந்தியா வரும் என்ற உறுதிமொழி கொடுத்தார். இப்ப நாம் சொல்றோம், ஐயா வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை கொண்டு வர வேணாம், எங்கள் பிரதமர் இந்தியாவை முதல்ல இந்தியாவுக்கு கொண்டு வாங்க. அப்படி சொல்லக்கூடிய ஒரு இடிகளை
listen to the people. Again, I can't hear you. If I can't hear you, how can you hear you? நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், சிறந்த தமிழ்நாட்டை உருவாக்க நீங்கள் அனைவரும் சேர்ந்து முன்னேறி வருவீர்களா? சிறந்த இந்தியாவை உருவாக்க நீங்கள் அனைவரும் சேர்ந்து நாசகார ஊழல் புரிந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தோல்வி பள்ளத்தாக்கில் தூக்கி என்று வாகை சூட வரலாறு படைக்க 5 லட்சத்திற்கு மேல் திரண்டிருக்கின்ற இந்த மாபெரும் மாநாட்டில் மக்கள் நல கூட்டணியின் மாற்று அரசியல் எழுச்சி மாநாட்டில் ஊழல் கட்சிகளாக ஆண்டு கொண்டிருக்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் ஆட்சி நடத்திய திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நேர்மையிலும் சவுக்கொடி கொடுத்து இந்தியாவினுடைய அனைத்து அரசியல் பார்வையாளர்களின் கவனத்தையும் இந்த மாநாட்டை நோக்கி ஈர்க்கின்ற சிந்தனையை கூர்திருத்தும் உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளர், இந்தியாவின் தலை சிறந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களில் ஒருவரான ஆர்வீர் தோழர் சீதாராம் யெச்சூரி அவர்களே, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிப்பதோடு மட்டுமல்ல, எந்த காலத்திலும் இவர்கள் ஆட்சி பீடத்தை திரும்பி பார்க்கக்கூடாத விதத்தில் வங்காள விரிகுடா கடலிலே தூக்கி வீசுங்கள் என்று வீர முழக்கமிட்டு வைத்து விடைபெற்று சென்றிருக்கிறாரே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் ஆர்வீர் தோழர் சுதாகர் ரெட்டி அவர்களே, இது பெரியார் பிறந்தவன், இது சமூக நீதியை இந்தியாவுக்கு பிரகடனம் செய்தவன் என்று அந்த தமிழகமா இந்நிலைக்கு ஆள